அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராகு கேது இந்த கடைசி இறுதி கட்ட நாட்களில் இந்த ஒரு 3 மாத காலகட்டம் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இதனுடைய பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த ராகு கேது ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம்ங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ராகு 6ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய தருணம். அதே சமயம் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் அயன சயன போக சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சமயங்களில் ராகு கேதுங்கிறது இந்த நவ கிரகங்களிலேயே ஒரு நிழல் கிரகம் சொல்லக்கூடிய அதிகமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதும் ராகு பகவான். இந்த ராகு இருக்கக்கூடிய ஸ்தான பலங்களில் இருக்கும்போது ஒரு அற்புதமான மேன்மையை கொடுப்பார். அப்போது 3, 6, 11ஆம் பாவகங்களில் ராகு கேது சஞ்சாரம் பண்ணும்போது பிரம்மாண்டமான யோகத்தை கொடுப்பார். ஆனால் இப்போ உங்களுக்கு கரெக்டாக 6ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போது இந்த 6ஆம் பாவகங்கிறது நோய் நொடி வம்பு வழக்கு சத்ரு அதை விட உழைப்பு ஆக மொத்தத்தில் எதிரிகளால் ஏற்படக்கூடிய ஒரு தொல்லைகளில் இருந்தும் ஆரோக்கிய பாதிப்பிலிருந்தும் மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகு 6ஆம் பாவகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை நிகழ்த்த போகிறான்னு தான் நம்ம சொல்கிறோம். 12ஆம் பாவகத்தில் கேது பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பிறவி முக்தி அடையக்கூடிய தருணத்தை பிறப்பு ஜனன ஜாதகத்தில் 12ஆம் பாவகத்தில் கேது இருக்கும்போது அது ஒரு மேன்மையான யோகம். நம்ம இந்த கர்மா இந்த பிறவியில் எதுக்கு பிறந்தோமோ அது எல்லாமே அடையக்கூடிய பிறவியாக இருக்க போகுதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஆனால் அந்த ஒரு நிலையில் இந்த கோட்சார பலன் உங்களுக்கு இருக்க போகுது. கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், பாசத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க. அது மட்டும் கிடையாது, குடும்ப பொறுப்பு கன்னிராசிக்காரருக்கு தான் இருக்குது, அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேங்க. பெண்களாக இருந்தால் குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு சிரமங்கள் நமக்கு மற்றவங்க ஏற்படுத்தினாலும் தன் குடும்ப கௌரவத்தை கட்டி காப்பாற்றுறதுலையே ஒரு முழு நோக்கமாக இருந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்மளை எத்தனை பேர் குறை சொன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க. நம்மளுடைய வேலை என்னவோ அதை கரெக்டாக செய்வாங்க. ஆனால் சமீப காலகட்டங்களில் பார்த்தோம்னா எவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்கக்கூடாதோ அத்தனை பிரச்சனைகளும் கன்னிராசிக்காரர் சந்திச்சிருப்பீங்க. நாம் உண்மையாக இருக்கக்கூடியவங்க தான். ஒரு வார்த்தை சொன்னாலும் அடுத்தவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தாமல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள், புனிதமாக பேசக்கூடியவங்க, அன்பால் ஒருத்தரை அதாவது திருத்தக்கூடியவங்க ஆச்சுங்களா. ஆனால் அப்பேற்பட்டவங்க செய்யாத தப்பு செஞ்சுன்னு வரும், பண்ணாத தவறை பண்ணிட்டோம்னு வரும், நம்ம உண்மையே சொன்னாலும் பொய்ன்னு வரும், நம்ம எவ்வளோ தான் கொடுத்தாலும் அந்த இடத்துல நல்ல பேர் வாங்க முடியாது. இது எத்தனையுமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க கன்னிராசிக்காரர். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி 40 வருஷம் 50 வருஷமாக இருந்தால் கூட கண்டிப்பாக அதாவது நமக்கு ஒரு அனுபவம்னு இருக்கும். கன்னிராசிக்காரருக்கு ஒரு அனுபவம் நிச்சயமாக நமக்கு இது அடுத்தவங்களுடைய சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்தே எது எப்படிங்கிறது அது ஒரு கணக்கு போட்டு நடக்கக்கூடியவங்க. அது செலவு பண்ணுற விஷயமும் அப்படி தான், அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படி தான், நம்மளுடைய பழக்க வழக்கம் சொந்த பந்தத்தை கிட்ட பழகக்கூடிய பழக்க வழக்கம் அப்படி தான் ஆச்சுங்களா. எல்லாமே ஒரு எல்லை, இப்படின்னா இப்படித்தான், இந்த மாதிரினா இந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சி சரியாக நம்ம போயிட்டு இருந்தாலும் ஆச்சு நமக்கு வந்தது ஊறாமல் நம்பாமல் கெடல, நம்ம நம்பி தான் கெட்டம்னு சொல்கிறது யாருக்குன்னா அதுக்கு கன்னிராசிக்காரருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஒருத்தரை நம்பணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஏமாற்றப்பட்டோம். எந்த அளவுக்கு ஒருத்தர் பாசம் வச்சோமோ இன்றைக்கி அத்தனையும் வேஷங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நாம் பழகிறவங்க நல்லவங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர் எல்லாரையுமே நம்ப மாட்டாங்க. இப்படின்னு அதாவது அது ஒழுக்கத்துலேயும் சரி, சொல்லுலையும் சரி, உண்மையிலும் சரி, கரெக்டாக இருக்கிறவங்ககிட்ட தான் நீங்கள் பழகுவீங்க. ஆனால் கரெக்டானவங்ககிட்ட தான் பழகணும். சரியாகத்தான் போயிட்டு இருந்தது. ஆனால் சம்மந்தமில்லாதவங்களால வந்த ஒரு வில்லங்கம் இன்றைக்கி சம்மந்தப்பட்டவங்க நமக்கு ஆப்போசிட் ஆகிட்டாங்க, பகையாளி ஆகிட்டாங்க.
ஆச்சுங்களா? காரணமே இல்லாமல் அதாவது விலகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தம் உங்களுடைய மனசை ரொம்ப காயப்படுத்திருக்கும். பிரிஞ்சவங்க சேர முடியுமா? பாசமான நபர்கள் நம்மள்கிட்ட வந்து நெருங்க முடியுமா? ஆக மொத்தத்தில் இன்றைக்கி வந்து எல்லாமே எப்படி இருக்குதுன்னா, எல்லாமே பிரிஞ்சு போன மாதிரி, அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி, சம்மந்தமில்லாத கண்ணை மூடிட்டு வாழ்க்கை இன்றைக்கி போயிட்டுருக்கிற மாதிரி வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு. ஆச்சுங்களா? ஆக மொத்தத்தில் நாம் நினைக்கிறது ஒன்றுனா நடக்கிறது ஒன்றா இருக்குது. நம்மளுடைய நல்ல ரீதியிலேயே நம்ம செயல்படுத்தினாலும் நம்மளால் செயல்பட முடிய மாட்டேங்குது. மற்றவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் நம்மளை வந்து பின்னோக்கி போய் வைக்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படிங்கிற ஒரு நிலை. அதாவது இது வந்து நமக்கு உதவி செய்கிறது ஒருத்தரனா, உதவி செய்கிறது 4 பேரை நமக்கு வந்து வாச்சிருப்பாங்க. சரிங்களா? அவங்க யாருன்னு பார்த்தோம்னா, நாம்பளே நம்மக்கிட்ட வாங்கினவங்களா இருப்பாங்க, அல்லது நம்மளுடைய உதவியில வளர்ந்தவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அது எதிரிங்கிறது தூரத்தில் இல்லை, பக்கத்தில் இருந்தே நம்மளை பழி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற சூழல் புரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக புரிஞ்சு தெரிஞ்சு இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு அதாவது தடுமாறி நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக ராகு பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் மட்டும் இல்லை, ராகு பகவான் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவர். சரிங்களா? இந்த 6ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த கடைசி கட்டத்தில் பார்த்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் அடைஞ்சே தீரும் இங்கே. அது மட்டும் கிடையாது, நீங்கள் அதாவது யாருக்காக நீங்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து மற்றவங்களுக்காகவே நம்ம வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக விட்டு போனவங்க, அதாவது உங்களை புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இது நட்பு மட்டும் கிடையாதுங்க, குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் கண்டிப்பாக இதே தான் பலன்கள். அதே மாதிரி ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா கன்னி ராசிக்காரர் எப்போவுமே புதிய கண்டுபிடிப்புகள், புதிய முயற்சிகள் ஆச்சுங்களா? அதாவது 10 பேருக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவங்க, பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவங்க கன்னி ராசிக்காரர். அதாவது அது எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு பின்னால் 10 பேர் மட்டும் இல்லை, பல 1000 பேர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழக்கூடியவங்க கன்னி ராசிக்காரர். உங்களுடைய உழைப்பால் பெரிய சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது லட்சங்கள் இல்லைங்க, பல கோடிகளையும் உருவாக்கக்கூடிய தகுதி கன்னி ராசிக்காரருக்கு உண்டு. ஆனால் நம்மளதெல்லாம் என்ன எப்படி இருக்குதுன்னா, எல்லாமே வந்து விதைச்ச மாதிரி இருக்குது ஆச்சுங்களா? இன்னும் முளைக்கல. அதாவது போட்ட முதலீடு நம்ம எடுக்க முடியல. இது வரைக்கும் நம்ம பண்ணின செலவினங்களை அதை வந்து மீண்டும் திருப்பி எடுக்க முடியல அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு, ஏன்னா 3, 6, 11ஆம் பாவகத்தில் ராகு இருந்தால் மேன்மையை கொடுக்கும், திடீர் உச்சத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எதிரியே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட யோகத்தில் நாம் உட்கார முடியும். சரிங்களா? நம்ம யாரையும் கஷ்டப்படுத்துறது நோக்கம் கிடையாது. யாரையுமே கீழே தள்ளி நம்ம அவங்க மேலே வந்து உட்காந்து நம்ம வந்து வளர்ச்சி அடையணுங்கிறது நினைக்கக்கூடியவங்களும் கிடையாது கன்னி ராசிக்காரர். ஆச்சுங்களா? நம்மளுடைய உழைப்பு நமக்கு சாதகமாக அமைஞ்சா போதும், நம்மளுடைய முயற்சி ஓகே ஆனால் போதும், இதுதான் உங்களுடைய எண்ணம். சரிங்களா? சில பிரச்சனைகள் தேடி வருது, ஆனால் அது சாதாரணமாக நம்ம தீர்க்க முடிஞ்சால் போதும். தீர மாதிரியே இருக்குது, தீர மாட்டேங்குது, முடிகிற மாதிரியே இருக்குது, முடிகிற மாட்டேங்குது, நடக்கிற மாதிரியே இருக்குது, பார்த்தா அது நடக்க மாட்டேங்குது, ஏன் இப்படி அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைக்கக்கூடிய காலம்தான் இந்த 3.5 மாதம். சரிங்களா? எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். இன்னும் சொல்ல போனோம்னா, அதாவது கோர்ட்டு, பஞ்சாயத்து, வழக்கு சம்மந்தப்பட்ட ரீதியில் சில பிரச்சனைகள் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க, உங்களை தேடி வந்து உங்களுக்கு பிரச்சனை உருவாக்கி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு, தீர்ற மாதிரியே இருக்குது, தீர மாட்டேங்குதுங்க, எல்லாம் இழுத்துட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த 6ஆம் இடம் சத்துருஸ்தான பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான வழக்கு ரீதியிலையும் வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி நஷ்டத்தை ஈடுகட்டக்கூடிய லாபமும் உங்களுக்கு பெருகெடுத்து நன்மைகள் உண்டாகும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, வேலையில் சில குளறும்படி சில மற்றவங்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து மீண்டு வருவீங்க. ஆச்சுங்களா? நாம் தான் தவறு பண்ணல, தப்பு பண்ணல, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு, ஒரு பொசிஷன், ஒரு பொக்கிஷமாக அமையக்கூடியது, நம்மளுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இல்லையே அப்படிங்கிற களங்கம் போய் நம்மளுடைய முயற்சிக்கும் நம்ம பட்ட அதாவது கஷ்டத்துக்கும் நமக்கு ஒரு பலன் கிடைச்சது அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி கலைத்துறை,
அதே மாதிரி வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு அமோகமான ஒரு நன்மைகள் உண்டாகும். அப்படின்னா ஒரு பதவி வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தம் சரியாக கிடைக்கல, அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உருவாகும். அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த ராகு கேது ஸ்தான பலன்களுக்கு வணங்கக்கூடிய பிரார்த்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீவ சமாதிகளுக்கு, அதாவது சித்தர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சித்தர்கள் ஜீவ சமாதிகளுக்கு போய் பிரார்த்தனைகள் செய்து நீங்கள் வரும்போது நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய சில சக்ஸஸ்ஃபுல்லான காரியங்கள் ஜெயமாகும். மண்மனை யோகங்கள், அதே மாதிரி பண வரவு சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி திருமணம் சார்ந்த ஒரு நல்ல விசேஷங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடந்தே தீரும். சரிங்களா? நாம் எதிர்பார்க்கறது, ஏன்னா எல்லாமே நடக்கிறது வந்து நமக்கு பிடிச்சதாக நடந்தால் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சரிங்களா? இன்றைக்கி நமக்கு பிடிச்சது மற்றவங்களுக்கு பிடிக்கல, மற்றவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்கல. இதனால் வந்து நாம் இன்றைக்கி கெட்டவங்களா மற்றவங்க சித்தரிக்கிறாங்க. சரிங்களா? அதனால் 1000 பேர் நம்மளை குறை சொன்னாலும் கன்னிராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க, இப்படித்தான்னா அப்படித்தான் வாழக்கூடியவங்க. ஆனால் அதனால் மற்றவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய உண்மையும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரம் இந்த 3.5 மாதம். எது வரைக்குங்க? 2026 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம். அப்போது இந்த ஆகஸ்ட்டு 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களையும் ஜெயமாக்கி சக்ஸஸ் பண்ணி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கி தீரும். உருவாகியே தீருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அப்போது இது ராகு கேதுவுடைய நிலைப்பாடு தன்மையில் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகும். சரிங்களா? இது சொன்னது கோட்சார அடிப்படையில் நான் பலன்கள் சொல்லியிருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா பிறப்பு ஜனன ஜாதகங்கிறது நம்ம பிறக்கும்போது ஆதி எந்தம் அந்த சூரிய உதயத்திலிருந்து எடுத்து அந்த பலன்கள் நம்மளுடைய 100, 120 வயது வரைக்கும், சரிங்களா, இந்த எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்குங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கிறது பிறப்பு ஜனன ஜாதகம். சரிங்களா? அப்போது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கும்போது தெளிவாயிரும். எந்த தசாபுத்திகள் யோகாதிபதியா, பாதகாதிபதியா, இல்லை வந்து விரையாதிபதி திசைகள் நடக்குதா, இல்லை வந்து நமக்கு யோகம் பெற்ற திசைகள் வரும்போது இப்போ கூடிய விரைவில் நமக்கு அற்புதமான நன்மைகள் நடக்க போகுதுங்கிறது தீர்மானிக்க முடியும். அதனால் ஜாதகத்தை பார்த்து சில முடிவுகள் எடுக்கும்போது இன்னும் தெளிவாக இருக்கும். உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3 மட்டும் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உறுதியாக ஏற்பட போகுதுங்கிறது முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக டிசைட் பண்ணுங்கள். கன்னிராசிகளுடைய அன்பர்களுடைய இனி வரக்கூடிய காலம் சக்ஸஸ்ஃபுல் அற்புதமான காலமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.